கேளு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிக்னிக் vlog தான் பார்க்க போறோம். எங்களுக்கே தெரியல எங்க போறோம்னு. நீங்களும் வெயிட் பண்ணுங்க, நாங்க அங்க போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். எங்க மாமா எங்க அம்மா கூட பிறந்தனால எனக்கு தாய் மாமா ஆயிட்டாரு, இல்லைன்னா எனக்கு தம்பி தான். எல்லாம் கேட்டா வாங்கியும் தருவாரு. சில டைம்ல ஒண்ணு இல்ல, எங்கிட்ட இருந்து புடிங்கி சாப்பிடுறதுக்கு தான் லாக்கி. அவ்வளவுதான். இதுக்கு மேல இவரை பார்த்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம காரமடையிலிருந்து உள்ளே போயிட்டு இருக்கோம். இங்கே எலிஃபென்ட் ஜோனுன்னு போட்டிருக்கு. நிறைய யானை வருவான்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, நம்ம பக்கத்தில் நிறைய யானை உட்காந்துட்டு இருக்கு. அப்படியே அவரு தான் காரமடையிலேருந்து அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சிறுமலைக்கு போயிட்டு இருக்கோம். சிறுமுகை சாரி गाइस, சிறுமுகைல தாண்டி தானே வந்திருக்கோம். அந்த இத காமி போட காமி அவர் தான் நம்மளை கூட்டிட்டு போயிட்டாரு. இன்னி வரல, போயிட்டு இருக்கோம். இந்த போர்டு காமிச்சிருக்கல, ஞானக்காடு இதெல்லாம் யானைக்காடு தான். எல்லாம் யானைக்காடு. நம்ம ரிட்டர்ன் ஆகறப்போ யானை வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா गाइस, பக்க இருந்தா பாத்துக்கலாம். அவங்க அக்கவுண்ட்ல மயில் நிறைய என்னென்னமோ உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க பாரு, இந்த சைடு ஃபுல்லா வாழை மரம். எவ்வளவு அழகா. இந்த கோயிலுக்கு முன்னாடி தான்ப்பா மணி இது வந்து இடம் இருக்கு. மணி உனக்கு சொல்லவே இல்லை. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அந்த சைடு தான் गाइस அழகா இருக்கு. ஓகே, அங்க போறோம். தாங்க தண்ணி தெரியுமா? இதுல தெரியல. தாங்க உங்களுக்கு தண்ணி தெரியுதா? நிறைய இது அனிமல்ஸ் எல்லாம் வந்து கிராஸ் ஆகும். வனவிலங்குகள் பகுதின்னு போட்டிருக்கு. நடமாடும் பகுதிகள் இருக்கு. ஆனா இந்த வனவிலங்குகள் இல்ல. ஆமா, பின்னாடி இருக்கிற வனவிலங்குகள் சூப்பரா இருக்குல்ல. என்ன போட்டிருக்கு இந்த இடத்துல? செல்வ கணேசபுரம். மழை வருது. இன்டீரியலா வந்திருக்கோம் நம்ம. மழை வருது. உள்ள 5 கிலோமீட்டர்னா பாத்துக்கா. இங்க இருந்து 5 கிலோமீட்டர். மெயின் ரோட்ல இருந்து 5 கிலோமீட்டர் உள்ள. ஓகே गाइस, உங்களை அந்த தண்ணிக்கு போயிட்டு மீட் பண்றேன். வியூலாம் தெரியுதே. மலை மேல வெள்ள வெளியேறு. என்னது பண்ணியா? மழை வருது. மலை அங்க மழை மட்டும் இருக்குது இல்ல மழை. அந்த மலையில வந்து மண்ணு வாசம் அடிக்குது பாரு. மழை வந்துட்டு இருக்காங்க. வேலை இங்க போல. சிலு சிலுன்னு பாரு காத்து. ஓஹோ, ஏரியாவுக்கு தொட்டபெட்டாவா? அது என்ன ஊட்டி சைடு பாரு அந்த மலை அங்க மட்டும் வருது. குடநாடு நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. மண் வாசம். ஒருத்தரே தேடி பாதை. எவ்வளவு தூரம் வந்துட்டோம். தேடி பாதை. ரோடு தானே மாடி. சாப்பிட சொல்லி அனுப்பிச்சுடலாம். சாப்பிட வச்சா சாப்பாடு 2 பேருக்கு போட்டு கொண்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, கொஞ்சம் போட்டு கொடுங்க. சாப்பிட மாட்டேன் சொன்னாரு. அவங்க வைஃப் எதுல அடிப்பாங்கன்னு தெரியாது. பெரிய மனுஷன் நம்ம சொன்ன சாப்பிட அவர் அங்க போயிட்டு செம்மன் பாருங்கம்மா. அதான் போட்டு போலாம் போல. இங்க பாருங்க गाइस, பின்னாடி என்ன டிசிஷன் போயிட்டு இருக்குதுன்னு. இதுதான் டேஞ்சரா இருக்கு சொல்லுவார் அவர் இறங்குனதுக்கு அப்புறம். டிஸ்கஷன்டா. பேச தெரியல, டிஸ்கஷன். அமைதியா இருக்கு. டிஸ்கஷன் சொல்லிட்டு அங்க பாருங்க गाइस, அழகா இருக்கு தண்ணி. அம்மாவின் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மாவின் சமையல் சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணுங்க. அம்மாவின் சமையல் சப்ஸ்கிரைப் அம்மாவின் சமையல் சப்ஸ்கிரைப்னு சொல்லணுமா? சப்ஸ்கிரைப் பண்றோம். அம்மாவின் சமையல் சப்ஸ்கிரைப் பண்றோம். இந்த லொகேஷன் எங்க இதா இருக்கு? சித்தன்குட்டை, பெத்திக்குட்டையில் சித்தன்குட்டை. சிறுமுகையில இருந்து பெத்திக்குட்டை. போய் இதெல்லாம் எடிட் பண்ணிருக்கீங்களா அதுக்கப்புறம்? அப்போ சரி, அப்போ நான் மாற்றி பேசினால பிரச்சனை இல்லை ஒரு இடத்துல யாரை வந்து அப்படியே போட்டாங்க. ஓகே गाइस, வாங்க நம்ம போலாம். இங்க இருந்து அப்படியே சுத்தி அப்படியே ஃபுல்லா சாமி மெதுவா அங்கே நின்று அதை எடுத்தீங்கன்னா அந்த மலையோட சேர்த்து கவர் பண்ண சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு பிளேஸாக இருக்கு. வாங்க போலாம். வீடியோவில் தெரியணும். ஏய் சுத்தி எங்கேயே இருக்காதுடா. இப்படி அப்படியே நடக்குது.
பாருங்கள் சிக்கன் குட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அதாவது காரமடையிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் நம்ம உள்ளே வரணும். பட் ஏரியா செம்மையாக இருக்குது. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த பவானி சாகரோட பேக் சைடு வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கடல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஏரியாவே செம்மையாக இருக்குது. சப்போஸ் யாராவது இந்த சைடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. சூப்பராக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம். குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ன கொஞ்சம் முன்னாடியே நம்ம உட்காந்து குழந்தைகளை சேஃபாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ரொம்ப ஆழம் உள்ள சைடு போயிட்டிங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்குது. பட் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. குளிச்சு முடிச்சுட்டு தண்ணியில் விளாண்டுட்டு சாப்பிட வந்திருக்கோம். அம்மா வந்து தக்காளி பிரியாணி, முட்டை கிரேவி, அப்புறம் அம்மா செஞ்ச ஊறுகாய், லெமன் ஊறுகாய். அப்படியே எல்லோரும் இதாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இதுதான் அக்கா. எங்கள் தாய் மாமா தின்னே முடிச்சிட்டாரு. எங்கள் அத்தை சாப்பிட்டுட்ருக்காங்க. எங்கள் பாட்டி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன மழை வந்துச்சு காய்ஸ். நாங்கள்லாம் வந்து காருக்குள்ளே அப்படியே வந்து உட்காந்துட்டோம். ஆமாம், செம மழை. இந்த இடத்துல 100% வந்து மழை வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மழை வந்துருச்சு. உங்களுக்கு இப்படி காமிச்சா தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இல்லை, பாருங்கள் மழை, சரியான மழை. ஓகே கைஸ், நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். எங்களுக்கும் டயர்டாக இருக்குது, நீங்களும் ஃபன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, see you, bye bye. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.